உமது பாகவதம் ஞானிகள் போற்றுபவை, துன்பத்தை துடைப்பவை, பாவங்களை போக்குபவை, பேரானந்தத்தை கொடுப்பவை. இத்தகைய பெருமைகளுடைய பாகவத் கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். என்றும் எப்போதும் ஆனந்தம் தரும் பாகவத் கதையில் இன்று பிரம்மரிஷி ஜனகர் வாழ்வு தரும் செய்திகளை பார்க்கும் பொழுது பல அற்புதங்கள் நிறைந்ததாக காணப்படுகின்றது. பக்தர்களே, ஜனகர் என்பது ஒரு தனிப்பட்ட பெயர் அல்ல. இது சூரிய வம்சத்தின் ஒரு கிளை பிரிவாகும். அதாவது பரம்பரையை குறிக்கும் ஒரு குடிப்பெயராகும். அப்படியென்றால் ஜனகருடைய உண்மையான பெயர் என்னவென்றால் சுரத் வஜர் என்று அழைக்கப்படுகின்றனர். இத்தகைய பல பெருமைகளுடைய சுரத் வஜர் வாழ்வை பார்ப்பதற்கு முன்பாக அவர்களுடைய மூதாதையர்களை பற்றி பார்க்கும் பொழுது இன்னும் ஆச்சரியமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. பக்தர்களே, இந்த உலக வாழ்க்கை வாழும் பொழுது எத்தனையோ குறிக்கோளோடு வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் உண்மையான குறிக்கோள், இறுதியான குறிக்கோள் எதுவென்றால் இறக்கும் தருவாயில் இறைவனை நினைப்பது. அந்த அளவுக்கு தினசரி வாழ்க்கையில் எல்லோரும் நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மீக பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதேபோல் ஆதி காலத்தில் கட்வங்கன் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் பல நாடுகளை ஆட்சி செய்தவனும் இருந்தான். அதோடு அவன் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தினசரி தவறாது பயிற்சி செய்து கொண்டிருந்தான். இதன் காரணமாக அவனுடைய உடலானது வலிமை வாய்ந்ததாக இருந்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டைகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த சமயத்தில் இந்திரன் தோல்வியடைவதை பார்க்கும் பொழுது உடனடியாக இந்திரன் பூலோகத்தில் உள்ள கட்வங்கன் என்ற மன்னரிடம் உதவியை கேட்கின்றான். அவ்வாறு இந்திரன் உதவியை கேட்டவுடன் கட்வங்கன் இந்திரனுக்கு ஆதரவாக இருந்து அசுரர்களிடம் போர் புரிய தயாராகின்றான். அவ்வாறு கட்வங்கனுக்கும் அசுரர்களுக்கும் பல நாட்கள் போர் நடந்து இறுதியாக தேவர்களுக்கு வெற்றியை தேடித் தருகின்றான். அவ்வாறு தேவர்கள் வெற்றி அடைந்தவுடன் அவர்கள் பலவாறு கொண்டாடுகின்றனர். கொண்டாடிய பின்னர் தனக்கு வெற்றியை தேடித்தந்த கட்வங்கனுக்கு, உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேளுங்கள், நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று தேவர்கள் மன்னன் கட்வங்கனிடம் சொல்கின்றனர். கட்வங்கன் சொல்கின்றான், நீங்கள் நன்றாக இருங்கள், அது போதும். பக்தர்களே, இதுதான் கர்மயோகம் என்று சொல்வார்கள். கடமையை செய், பலனை எதிர்பாராது என்று சொல்வார்கள். அதே சமயத்தில் கட்வங்கன் ஒரு சிறிய வேண்டுதலை தேவரிடம் கோருகின்றான். அதாவது, நான் இன்னும் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருப்பேன் என்று அவரிடம் கேட்கின்றனர். தேவர்கள் அவனுடைய தலையெழுத்தை பார்த்தவுடன் ஆச்சரியப்படுகின்றனர். அதே சமயத்தில் வருத்தமும் படுகின்றனர். அதை சொல்வதற்கு சங்கடமும் படுகின்றனர் தேவர்கள். காரணம் என்னவென்றால், இன்னும் ஒரு முகூர்த்த நேரத்தில் தான் நீ உயிரோடு இருப்பாய். உடனே ஆன்மீக பயிற்சியில் பக்குவப்பட்ட கட்வங்கன் மன்னன்
சாவு சீக்கிரத்தில் வருகின்றது என்ற சந்தோஷத்தோடு அவன் ஏற்றுக்கொண்டு சிறிதும் தாமதிக்காமல் நேராக நாட்டுக்கு செல்கின்றான். நாட்டுக்கு சென்று நாட்டையும் அரச பதவியையும் தன்னுடைய மகனுக்கு தந்துவிட்டு காட்டுக்கு சென்று ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமத்தை சொல்வதற்கு கிளம்பி செல்கின்றான். பக்தர்களே, மன்னன் கட்வங்கருக்கு தான் இறக்கும் நேரம் தெரிந்தும் உடனே இறைநாமத்தை சொல்லும் அளவுக்கு அவன் தயாராகின்றான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இறக்கும் தருணம் எப்போது எப்படி தொடங்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இதனால் நாம் எப்போதும் இறை நாமத்தோடு இடைவிடாது கடமைகளை செய்து கொண்டே வர வேண்டும். அதேபோல் நம்மிடம் உள்ளவை, நம்மளை சுற்றி உள்ளவை எல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போய்விடும் என்பது நிச்சயம். உதாரணமாக அரிச்சந்திரனுடைய வாழ்வை பாருங்கள். அரிச்சந்திரன் அரசனாக இருந்து ஆண்டியாவான் என்பது அவன் அறிந்து கொண்டானா இல்லையா? அதேபோல் அந்த அளவுக்கு நம்மளை விட்டு எல்லாம் போகின்ற சமயத்தில் அதனுடைய வலியோ வேதனையோ நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் தாக்காத வண்ணம் காப்பது எதுவென்றால் இறை நாமம் மட்டுமே. அதனால் எப்போதும் நாம் இறை நாமத்தோடு நாம் தினசரி வாழ்க்கை பயிற்சி செய்யும் பொழுது நாம் எந்தவித வேதனையால் ஆடாமல் நாம் பிரகாசமாக வாழ முடியும் என்பதை எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். கட்வங்கன் மிக குறுகிய காலத்தில் தீவிர சாதனை செய்து இன்பத்தோடு இறை நாமத்தோடு இறைவனடி சேர்ந்தார். இவ்வாறு கட்வங்கன் அதற்கப்புறம் பல தலைமுறைகளுக்கு பின்னால் ஜனகர் மகாராஜா அவதரிக்கும் அந்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது. ஜனகருடைய ஒரு பிறப்பு ஒரு அதிசயமிக்கதாக காணப்படுகின்றது. கட்வங்கனுக்கு அப்புறம் பல தலைமுறைகளுக்கு அப்புறம் நிமி என்ற ஒரு அரசன் வருகின்றான். அவன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றான். அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற சமயத்தில் அவனுக்கு பின்னால் அந்த நாட்டை ஆள்வதற்கு வாரிசு இல்லாமல் இருக்கின்றனர். இதை பற்றி அங்குள்ள மகான்களிடம் முனிவர்களிடம் கலந்து ஆலோசிக்கும் சமயத்தில் மகான்கள் சொல்லுகின்றனர், நீங்கள் இறந்தவுடன் உங்களுடைய உடம்பை கடைந்து அதிலிருந்து குழந்தையை நாங்கள் பெற முடியும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலை வேண்டாம் என்று அந்த மகான்கள் சொல்லிவிடுகின்றனர். அதே போன்று நிமி இறந்தவுடன் அவனுடைய உடலை கடைந்த எடுத்த அந்த குழந்தைக்கு நிதி ஜனகர் என்று பெயரால் அழைக்கப்பட்டிருந்தனர். இத்தகைய குழந்தை எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது சிறிய குழந்தையாக இருக்கும் சமயத்திலேயே ஜனகர் பற்றற்று காணப்படுகின்றார். ஒரு நாள் ஜனகர் குருகுலத்திற்கு செல்கின்றார். குருகுலத்தில் அவரோடு பல மாணவர்கள் குருவிடம் படித்துக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் மற்ற மாணவர்களுக்கும் ஆசிரமத்தில் உள்ளவர்களுக்கும் ஜனகரனுடைய பெருமையை காட்ட வேண்டும் என்பதற்காக அவருடைய குரு சில மாயஜாலங்கள் மூலம் மிதலை நகரம் எரியுமாறு அந்த காட்சியை உருவாக்குகின்றார். அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் இந்த குருவானவர் சொல்லுகின்றார், இதோ பாருங்கள், உங்களுடைய நகரம் எரிந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னவுடன் ஆசிரமத்தில் உள்ளவர்களும் குருகுலத்தில் உள்ளவர்களும் எல்லோரும் இந்த நகரத்தை நோக்கி செல்கின்றனர், உடைமைகளை பாதுகாப்பதற்காக. அந்த சமயத்தில் ஜனகர் மட்டும் போகாமல் குரு பக்கத்தில் இருக்கின்றார். அன்பார்ந்த பக்தர்களே, இந்த நிலையற்ற உலகில் நிலையான நிம்மதியை பெற வேண்டுமென்றால் எப்படி வாழ வேண்டும் என்பது ஜனகருடைய வாழ்க்கையே ஒரு உதாரணமாக இருக்கின்றார். குரு கேட்கின்றார், ஜனகர், நீ ஏன் மிதிலைக்கு செல்லவில்லை? உன்னுடைய மிதிலையானது எரிந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அந்த ஜனகர் குருவை பார்த்து மிக அழகாக சொல்கின்றார், இந்த உலகம் நிலையற்றது, உலகத்தில் உள்ள பொருள்களும் நிலையற்றது. யாம் பிறக்கும் போது எதுவும் கொண்டு வரவில்லை, இறக்கும் போது எதுவும் எடுத்து போவதில்லை. இந்த
பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வந்த அரண்மனை, ஆடம்பரம், பதவி இவையெல்லாம் இறைவன் கொடுத்தது. இப்போது இறைவனால் எடுத்துக்கொண்டிருக்கின்றான். அதனால் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று பற்றற்ற நிலையில் குருவை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு இளம் வயதிலேயே பற்றற்று இருந்த ஜனக மகாராஜா அவர்கள் இளமை காலத்தில் அவருக்கு திருமணம் நடக்கின்றது. அவருடைய மனைவி பெயர் சுனேனா. அவர்களுக்கு ஒரு குழந்தை உள்ளது, ஊர்மிளா. அதே போன்று தெய்வத்தால் தந்த ஒரு பெண் குழந்தை, அவருடைய பெயர் சீதா தேவி என்று எல்லோருக்கும் தெரியும். சீதா என்பது நிலத்தில் கலப்பையால் கீறும் போது கிடைத்த காரணத்தினால் சீதா என்று பெயரால் அழைக்கப்படுகின்றனர். பிரம்மரிஷி ஜனகர் இறை பக்தியுடையவர், எப்போதும் பிரம்மத்தினுடைய சிந்தனையில் இருக்கக்கூடியவர், சிவபக்தி உடையவர். இவ்வாறு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவர் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவர் போல் வாழ்ந்து காட்டினார். இதனால் அவருடைய தினசரி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரகாசமாக வாழ்ந்தார். மேற்கொண்ட ரகசியத்தை யார் தினசரி பயிற்சி செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் எப்போதும் பிரச்சனை இல்லாமல் பிரகாசமாக வாழ்வார்கள் என்பதை இங்குள்ள பக்தர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறு பிரம்மரிஷி ஜனகர் அரசவையில் ஆண்டு கொண்டிருக்கிற சமயத்தில் அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. என்னவென்றால், நம்மளை காட்டிலும் பிரம்ம வித்தையை அறிந்தவர்கள் இந்த நாட்டில் உள்ளார்களா? அதை அறிய வேண்டும் என்பதற்காக நாட்டில் ஒரு சிறிய அறிவிப்பை வெளியிடுகின்றார். யார் பிரம்ம வித்தையில் தலை சிறந்தவர்களோ அவர்களுக்கு 1000 பசுக்களும் அந்த பசுக்களின் கொம்புகளில் உள்ள பொற்காசுகளும் பரிசாக கொடுக்கப்படும் என்று நாட்டிலும் காட்டிலும் அறிவிக்கப்படுகின்றன. அவ்வாறு அறிவிக்கப்பட்டவுடன் பல மகான்கள், பண்டிதர்கள், முனிவர்கள், ஞானிகள் எல்லோரும் மிதிலை மாநகரத்திற்கு வருகின்றனர். ஜனகரையும் பார்க்கின்றனர். ஜனகரை பார்த்துவிட்டு அரச கூடத்திற்கு செல்கின்றனர். அரச கூடத்தை பார்த்தோமென்றால் பல ஞானிகள் நிறைந்து காணப்படுகின்றனர், முனிவர்கள் நிறைந்து காணப்படுகின்றனர். அப்பொழுது அரசவையில் ஒரு அறிவிப்பு, முனிவர்களே, ஞானிகளே, யார் உங்கள் பிரம்ம வித்தையில் தலை சிறந்தவர்களோ அவர்கள் 1000 பசுக்களையும் அந்த 1000 பசுக்கு கொம்பில் உள்ள தங்க பொற்காசுகளையும் எடுத்துச் செல்லலாம் என்று கூறுகின்றனர். அப்பொழுது நிசப்தமாக இருக்கின்றனர். ஒரு அரை மணி நேரம் யாரும் இந்த பசுவை ஓட்டிச் செல்லவில்லை. உடனே ஒரு முனிவர் எழுந்திருக்கின்றார். எழுந்திருந்து தன்னுடைய சீடர்கள் அழைக்கின்றார். பசுக்களை எல்லாம் என்னுடைய ஆசிரமத்துக்கு ஓட்டிச் செல் என்று சொன்னவுடன் அங்கு ஏகப்பட்ட விவாதங்கள் நடக்கின்றன. பசுக்களை நீ ஓட்டிச் செல்கின்றாய் என்றால் நீ பிரம்ம வித்தையில் தலை சிறந்தவரா என்று கேட்கும் பொழுது அந்த யக்ஞ வாழ்க்கையர் சொல்கின்றார், அந்த பசுவை ஓட்டிச் சென்றவர் யக்ஞ வாழ்க்கையர் ஞானி. யக்ஞ வாழ்க்கையர் சொல்கின்றார், இந்த பசுவை யாருமே நீங்கள் ஓட்டிச் செல்லவில்லை, நான் ஓட்டிச் செல்கின்றேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேட்கலாம் என்று சொல்லும் பொழுது அங்கு காரசாரமான விவாதங்கள் நடக்கின்றன. அங்கு பல ஞானிகளும் முனிவர்களும் விவாதிக்கின்றனர். அத்தகைய ஞானிகளில் மைத்ரேயி கார்கே என்ற ஒரு பெண் ஞானிகளும் இருக்கின்றனர். அதோடு உச்சல, ஆருணி, உஜஸ்தா என்ற பல ஞானிகள் பிரம்ம வித்தியை விவாதித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் அதையெல்லாம் நன்றாக கேட்டுக்கொண்டது ஜனக மகாராஜா மேலும் பல ஞானங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் இத்தகைய விவாதங்களும் பிரம்ம வித்தைகளும் கலந்து ஆலோசிக்கின்ற சமயத்தில் இத்தகைய கருத்துக்கள் அடங்கிய புத்தகமாக உபனிஷத் என்ற ஒரு புத்தகம் நமக்கெல்லாம் கிடைக்கப்பட்டுள்ளன. அந்த காலம் முதல் இந்த காலம் வரை பிரம்ம வித்தையும்
உண்மையான தத்துவத்தை கூறக்கூடிய உபனிஷத்துக்களாக நமக்கும் இன்று படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். அதோடு பிரம்மரிஷி ஜனகரை பார்ப்பதற்கு அவ்வப்போது பல பிரம்ம ஞானிகளும் வந்து கொண்டிருந்தனர். உதாரணமாக பிரம்மரிஷி வசிஷ்டர், பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் என்று வேறு நிமித்தமாக ஜனகரை பார்த்த வண்ணம் இருக்கின்றனர். இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் வியாசர் பகவான் எல்லோருக்கும் தெரியும். வியாசர் பகவானுக்கு ஒரு குழந்தை உள்ளது, சுக பிரம்ம ரிஷி. அவர் தன்னுடைய குழந்தையான சுக பிரம்ம ரிஷியை ஜனகரிடம் பிரம்மத்தை கற்றுக்கொண்டு வா என்று அனுப்புகின்றார். அவரும் ஜனகரை சந்திக்கின்றார், அவரிடம் பிரம்மத்தை கற்றுக்கொள்கின்றார். வியாசர் என்று சொல்லும் பொழுது முக்கியமான கருத்தை நாம் கூற வேண்டும். வியாசர் 5வது வேதமான மகாபாரதத்தை சொல்லி விநாயக பெருமான் எழுதுகின்றார். எழுதி முடித்தவுடன் மனம் நிம்மதியில்லாமல் அமைதியில்லாமல் காணப்படுகின்றார். அந்த நேரத்தில் நாரத மகரிஷி வருகின்றார். அவர் சொல்கின்றார், பகவானை மையமாக வைத்து பாகவதம் என்ற புத்தகத்தினை எழுது, அப்பொழுது உங்களுடைய மனது நிம்மதியடையும், ஆனந்தம் அடைவாய் என்று நாரத மகரிஷி வியாசருக்கு சொல்ல, வியாசர் பாகவதத்தை எழுதி முடித்தவுடன் அவர் மன நிம்மதியோடு ஆனந்தத்தோடு இருந்தார். தந்தை ஆனந்தத்தோடு மன நிம்மதியோடு இருப்பதை பார்த்த சுகபிரம்ம ரிஷி, இந்த பாகவதத்தை எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும், எல்லோரும் கேட்க வேண்டும், இதனால் எல்லோரும் மன நிம்மதி பெற வேண்டும், ஆனந்தம் அடைய வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பாகவதத்தை பரீட்சித் மகாராஜ் அவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். அவர் ஆரம்பித்தவுடன் அவரோடு வந்தவர்கள், முனிவர்கள், மகான்கள், பக்தர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டு ஆனந்தம் அடைகின்றனர். அதனால தான் முதலில் ஆனந்தம் தரும் பாகவத் கதையில் என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து நாம் ஆரம்பிக்கின்றோம். இவ்வாறு பல ஞானிகள் பிரம்மரிஷி ஜனகரை பார்த்து அவரிடம் சந்தேகத்தை தெளிந்த வண்ணம் இருக்கின்றனர். அதேபோல் பக்தர்களே, நாம் பகவானை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் பகவான் கண்டிப்பாக 10 அடி பக்தனை நோக்கி எடுத்து வைப்பார் என்பது ஒரு சத்தியமான வார்த்தை. காரணம், பக்தன் பகவானை நோக்கி பல சாதனைகள் செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் பகவான் பக்தனுக்காக வேண்டி அவன் ஆறுதல் அடையும்படி பல சேவைகளை செய்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றான். உதாரணமாக ஜனகர், அவர் எப்போதும் பிரம்மாவையும் பிரம்மத்தையும் நினைத்துக் கொண்டே இருக்கின்றார். அவ்வாறு அவர் பிரம்மாவையும் பிரம்மத்தையும் நினைத்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் பகவானே அவருடைய செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் அவரே செய்துவிடுகின்றார். அதே சமயத்தில் பக்தனையும் ஆறுதலையும் ஆனந்தம் அடையவனும் செய்து கொண்டே இருக்கின்றார். ஜனக மகாராஜா கடவுளையே நினைத்துக் கொண்ட காரணத்தினால் கடவுள் அவருக்கு மகாலட்சுமி அம்சமாக உள்ள சீதா தேவியை அவர் கொடுத்துள்ளார். அதே சமயத்தில் விஷ்ணு அம்சமாக உள்ள ஸ்ரீராமரை ஜனகருக்கு மருமகனாக கொடுத்துள்ளார். அதே சமயத்தில் ஆதிசேஷன் அம்சமாக உள்ள லட்சுமணரையும் அவருக்கு மருமகனாக கொடுத்துள்ளார். இதன் காரணமாக எல்லா பக்தர்களும் பகவானை நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் பகவான் நம்முடைய கடமையை செய்வதோடு மட்டுமல்லாமல் நமக்கு ஆனந்தத்தையும் ஆறுதலையும் கொடுத்து கொண்டே இருப்பார் என்பதை எல்லா பக்தர்களும் புரிந்து கொள்ளுங்கள். மேற்கொண்ட பாகவத் கதையானது இவ்வுலகில் ஜனகரை போன்று ஒரு கையில் கடவுள், ஒரு கையில் கடமையோடு நாம் எப்போதும் கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதேபோல் மீன் சேற்றுக்குள் இருந்தாலும் அந்த மீன் மேல் சேறு ஒட்டாமல் எப்போது பிரகாசமாக இருக்கும். அதேபோல் மன்னன் கட்பங்கன் வரலாறு கூறுவது போல் உலகில் பற்றில்லாத வாழ்ந்தால் இறக்கும் நேரத்திலும் பயமில்லாமல் ஆண்டவனை நினைத்து ஆனந்தமாக வாழலாம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதேபோல் பாகவத் கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தர்களே, இந்த உலகில்
வாழும் பொழுது உலகியல் பற்று இல்லாமல் பகவானை பற்றி கொண்டு வாழும் பொழுது பயமில்லாமல் நிம்மதியோடு வாழ எல்லா வல்ல அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.